பிரியமானவர்களே, தம்முடைய நாமத்தை நம்புகிற பிள்ளைகளை எப்போதும் காப்பாற்றவும், அவங்களுக்கு எந்த சேதம் வராமல் அவங்கள கன்னிமணி போல் காத்து நடத்தவும், சேனைகளின் கர்த்தராகிய தேவன் தமது ஆவியானவருடைய உதவியினாலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் நாம் செய்கிற ஊழியங்கள் திருச்சபைகள் எல்லாவற்றையும் பத்திரமாய் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். கரை திரையற்ற வாழ்க்கை செய்து அந்த பரலோக ராஜ்யத்தில் பத்திரமாய் நான் மாத்திரமல்ல ஒரு கூட்ட மக்களை தேவனுக்கென்று ஆதாயப்படுத்தி பிரயாணப்பட அவரை நோக்கி கடந்து செல்ல ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த உண்மையை தெரிஞ்சவங்களுக்கு இந்த செய்தி, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் இதை வாஞ்சியோடு எவ்வளோ பேருக்கு அதிகமாக ஷேர் பண்ண முடியுமோ அதையும் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு தெரியும். ஏன்னா மனுஷனை பிரியப்படுத்தல, தேவாதி தேவன் உங்களை காண்கின்றார், உங்களை நேசிக்கின்றார் என்ப உண்மையை புரிந்து கொண்டவர்கள் என்னோடு கூட சேர்ந்து செயல்படுவதை நான் பார்க்குறேன். புகழும் துதியும் கர்த்தருக்கு உண்டாகட்டும். ஆம், வரப்போகிற நாட்கள் ஆபத்து நிறைந்தவைகளாக இருக்க போகுது. அது ஏற்கனவே தொடங்கினது போல இருந்தாலும் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற யுத்த செய்திகள், இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிற இயற்கை சீற்றங்கள், இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு புயல் தாக்கி கொண்டு இருக்குங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது வெடிக்காத எரிமலையெல்லாம் வெடித்து நெருப்பு குழம்பு கொட்டி கொண்டு இருக்கிறது. இப்படி சொல்லி கொண்டே இருக்கலாம். பலவிதமான ஆபத்துகள், பூமி அதிர்ச்சிகள் கேட்ட வண்ணமாகவே இருக்கிறீங்க. இந்த செய்தி உங்களை சந்திக்கும் முன்பாகவே சொல்கிறேன். ஆக இப்படிப்பட்ட தேவாதி தேவனுடைய வார்த்தைகள் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கு. அப்படின்னாலே வரப்போகிற நாட்களில் பெரும் ஆபத்தை மக்கள் சந்திக்க இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, திருச்சபைகளுக்கு வரப்போகிற ஆபத்து பயங்கரமாக இருக்க போகுது. அதனால தான் இந்த செய்தியின் தலைப்பு யாருக்கு ஆபத்து. ஆக இந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். ரெவலேஷன் சாப்டர் 2 verse 14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. தேவனாகிய கர்த்தர் பெர்கமு என்கிற சபைக்கு தம்முடைய தாசனாகிய அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாய் வெளிப்பாடோடு பேசின ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கவனமாக கேட்கணும். நீங்கள் பாராட்டி கொண்டு இருந்தார், ஆனாலும் குறையும் உணர்த்தினார். அவர் தான் தேவன். இன்றைக்கி சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்த்துட்டு இவங்க நல்லவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைங்க தங்களுடைய குறைகளை உணர்வார்கள். ஒரு வார்த்தையினாலும் பார்வையினாலும் சிந்தையினாலும் பல குறைகள் இருக்கும். ஆனால் தன் நிறைவான தேவனை நம்பி வாழ்கிறவங்க தன் குறையை உணர்த்தும் போது தாழ்த்துவாங்க. ஆனால் இந்த கடைசி நாட்களில், கடைசி நிமிஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கி அநேகரை பார்த்திங்கன்னா தங்கள் இதயத்துக்கு ஏற்ற போதகர்களை தேடி 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 இன்றைக்கு தங்கள் நேரத்தை, பணத்தை, தங்களுடைய திறமையை வீணடித்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால் யாருக்கு ஆபத்துனா, தேவனை பின்பற்றாதபடி அல்லது தேவனை பின்பற்றுவது போல ஒரு பாசாங்கு செய்து கொண்டு இருந்து வெளி உலகத்தில் பார்க்கும்போது இவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்களை போல, ரட்சிக்கப்பட்டவங்க போல, ஞானஸ்தானம் எடுத்தவங்க போல, தூயாவை பெற்றவங்க போல நினைப்போம் நம்ம. ஆனால் அவங்களுடைய கிரிகள் பார்த்திங்களா, செயல்கள் பார்த்திங்களா நேர்மாறாக இருக்கும். ஆக அன்பானவர்களே, யாருக்கு ஆபத்து? மாயமாக்காளர்களுக்கு எப்போதுமே ஆபத்து தான். ஆக இந்த செய்தி என்னென்னா, இப்போக்ரைட் பீப்புள், அதாவது மாயமாலம் செய்கிற மக்களுக்கு பெரும் ஆபத்து வரப்போகுது. அதனால் ஊழியத்தில் மாயமாலும், குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட ஜீவியத்தில், பரிசுத்த வாழ்க்கையில் இப்படி சொல்லி கொண்டே இருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் மாற்றி போட, இது எல்லாவற்றையும் நீக்கி போட கர்த்தர் வல்லவராக இருக்கார். அப்போது இந்த பெர்கமு எங்கள் சபைக்கு தேவன் கடிந்து கொள்வதை சொல்கிறார். முதலாவது அவர் சொன்ன கடிந்து கொள்வது என்னன்னா, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை ஒன்றில் உங்கள் சபையை சார்ந்த இல்லை ஒன்றில் அநேகர் அதை உட்கொள்கிறாங்க அப்படின்னு தேவன் துக்கப்படுறார். ரெண்டாவது, வேசிக் தன்மை இருக்குது உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறார். மூன்றாவது, அதாவது பிள்ளையாம் தான் பொதுவாக போதிக்கணும்னா இருக்கணும். பிள்ளையாமைங்கிறது தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தான். ஆனால் பாலாக்குடைய போதனையை கேட்டு பிள்ளையாம் மீது மயங்கி போனவர்கள் உண்டா. அதாவது என்னென்னா, பொருளாசைக்கும் பணத்தாசைக்கும் அடிமையானவங்க உங்ககிட்ட இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த 3 விதமான கேரக்டர் உள்ள அந்த சபையை அல்லது அந்த அவ்விதமான மக்களை ஆவியானவர் திருச்சபையை கடிந்து கொள்வதை நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட உங்களோடு கூட பேசி கொண்டிருக்க என்னுடைய வாழ்க்கையில் விக்கிர ஆராதனைனா என்ன, அந்த விக்கிரங்களுக்கு கீழாக ஒரு 40 நாள் மண்டல பூஜை செய்து அதில் சில சமஸ்கிருத ஸ்லோகங்களை முறையாக உச்சரித்து அந்த தகுடு என்று சொல்லுவா, அதில் எல்லாம் அந்த ஸ்லோகங்களை ஏற்றி பின்னாக தான் அந்த விக்கிர சிலைகளுக்கு கீழாக வைப்போம். இவைகள்லாம் அந்த பர்டிகுலர் இடத்துல என்ன பண்ணோம், தன் மக்களை
அதாவது போலியான அற்புதங்கள் அல்லது மாயமான அற்புதங்களை செய்து நம்பிக்கைக்குள்ளாக கொண்டு போகுது. இது சாத்தானுடைய தந்திரத்தின் முதல் பகுதி. ஏன் சொல்றேன்னா, மனிதராகிய நான் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால மீட்கப்பட்டேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு போதனையில் அல்லது இப்படிப்பட்ட ஒரு தீங்கை நடப்பிக்கிற அந்த பொல்லாதவைகளுக்கு படைக்கப்பட்டவைகள் அவங்களுடைய நம்பிக்கையின்படி அவங்க என்ன செய்கிறாங்க, தாங்கள் உணவை உட்கொள்ளும் முன்பாக பிரசாதம் சொல்வார். நானும் ஒரு காலத்தில் கோவிலில் குருக்களாக பூசாரியாக பணியாற்றினாலும் எனக்கு அதோடைய தன்மை தெரியும். அங்கே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அல்லது நீங்கள் போய் வருகிற இடங்களில் ஒரு சிலர், ஐயா நாங்கள் விசேஷமாக இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம், அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போனோம், இங்கே இதை பார்த்தோம் அதை பார்த்தோம், அங்கேருந்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி உங்கள் கையில் கொடுக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இயேசு எதை முக்கியத்துவப்படுத்துகிறார், இதை நம்ம புரிந்து கொண்டோன்னா ரொம்ப எல்லாரிடத்திலும் அன்போடு கூட நடந்து அவர்களையும் நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் உங்களை சூப்பர்மேன் சூப்பர் உமன் நினைச்சு கொள்றதுக்காக இந்த செய்தி கிடையாது. கிருபையினால் சொல்ல அந்த மேட்டிமைக்கும் பெருமைக்கும் ஆணவத்துக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கும் அவர் கிருபை அளிப்பார். ஆக பெருமைக்காரர்களுக்கு இந்த செய்தி ஒரு நாளும் பயன்படாது. ஆனால் இயேசு சொன்ன போதனையை கேட்போமா? மத்தேயு புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Matthew chapter 15 verse 11. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இயேசு சொன்னார் சீஷர்களுக்கு. அதாவது இந்த பரிசேயர் சதுசேயர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்பிரகாரமான காரியங்களை பார்த்து பார்த்து தேவனுடைய பிள்ளைங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி கூட இந்த பரிசேயர் சதுசேயர் கூட்டம் இன்றைக்கும் சபைகளுக்குள்ளே இருக்குது, நம்ம வேலை செய்கிற இடங்களில் இருக்குது, நம்ம போக வருகிற பிரயாணப்படுற இடங்களில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆவி கொண்ட மனிதர்கள். தே ஆல்வேஸ் ஃபைண்ட் ஃபால்ட்ஸ் இன் யூ. நீங்கள் எவ்வளோதான் அன்பாக நடந்தாலும் அது தாழ்மையாக நடந்தாலும் ஏதாவது குற்றம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் இன்றைக்கி குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவிகளை கர்த்தர் கடிந்து கொள்வாராக. அப்போ அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து தான் இயேசு கடிந்து சொல்கிறாரு, என் சீஷர்கள் என்னை பின்பற்றி வருகிற பிள்ளைங்களை நீ குறை சொல்லிட்டு இருக்கிற. ஆனால் வாய்க்குள்ளாக போகிற உணவு ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாது. வாயிலேருந்து வருகிற வார்த்தைகள் தான் மற்றவங்களை தீட்டுப்படுத்தும். நல்ல வார்த்தைகளாக இருந்தால் அது உயிர்ப்பிக்கும், தீய வார்த்தைகளாக இருந்தால் கரைப்படுத்தும். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், அநேக கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு கடினமான வார்த்தையை பேசுகிறாங்க. நான் பொதுவாக சொல்லுவேன், அந்த கண்ணீரில் பார்த்திங்கன்னா 1% தாங்க வாட்டரு, மீதி 99% ஃபீலிங்ஸ். அது நல்லா புரிஞ்சவங்க. ஸோ டோன்ட் ஹர்ட் எனி ஒன். யாரையும் காயப்படுத்திடாதீங்க. ஒருவேளை உங்கள் அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஊழியக்காரனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் செய்யக்கூடிய தகாத வார்த்தைகள், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் தீட்டுப்படுத்தும். ஆக இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி உணவை குறித்து மேன்மை பாராட்ட இடமில்லை. ரோமரின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா தேவன் மிக தெளிவாக சபைகளுக்கு சொல்றார். இந்த காலகட்டங்களில் நம்ம அதை கவனமாக நடத்துவோம். ரோமன்ஸ் சாப்டர் 14 verse 17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. புசிப்பும் குடிப்பும் அல்ல. நீங்கள் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அல்லது நீங்கள் எப்படிப்பட்ட உணவு உட்கொள்கிறீங்களோ, ஆனால் உங்கள் உடம்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியதை மட்டும் பற்றி கொள்ளுங்க. மற்றபடி மறுபடியும் சொல்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிக்க தான் தேவன் நமக்கு ஞானத்தையும் பலனையும் ரட்சிப்பையும் தூயாவின் வல்லமையும் மற்ற பல கிருபைகளையும் தந்திருக்கிறார். தயவு செய்து அதை பயன்படுத்துகிற விதத்தில் சரியாக தேவன் பயன்படுத்த இடம் கொடுத்தீங்கன்னா தான் பயன்படுத்துவார். இன்றைக்கி இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சண்டை இடுவதும் அல்லது தங்களை மேன்மை பாராட்டி கொள்வதும் இப்படி பல தகாத காரியங்கள் செய்கிறவங்க ஏராளம். அதனால் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள். இந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு தயவு செய்து உணவு முறைகளை குறித்து கவனமாக நடப்போம். பிறரை அற்பமாக எண்ணாதபடி கவனமாக இருப்போம். நம்ம வாயின் வார்த்தையினால் பிறரை தீட்டுப்படுத்தாதபடி நம்முடைய நாவை அடக்க கர்த்தர்கையில் ஒப்பு கொடுப்போம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த பிழையாமை போல பணத்துக்கு அடிமையாகி தேவனுடைய வார்த்தையை மிஸ்யூஸ் பண்ணாதபடி கவனமாக இருப்போம். தேவன் அருவருக்கிற விக்கிர ஆராதனைகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் விலகி இருப்போம். யாராக இருந்தாலும் சரி, திருச்சபைகளிலே ஆலயத்துக்குள்ளே எந்த வகையிலையும் விக்கிரங்களை வைக்கக்கூடாது. இது தேவனுடைய சட்டத்துக்கு, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமானது. இறைவனை இறைவனாக, தெய்வத்தை தெய்வமாய் மதிக்க தெரிந்தவர்கள் தயவு செய்து சொரூப விக்கிர வணக்கங்களை செய்யாதிருங்கள்.
உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன். அந்த சாபத்திலேருந்து நான் வெளியே வந்ததுனால சொல்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினால சொல்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அதே போல் உங்கள் இருதயத்துக்குள்ளேயும் பொருளாசைங்கிற விக்கிராதனை வராதபடி கவனமாக இருப்போம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நீர் கொடுத்தீர். யாருக்கு ஆபத்து? பொருளாசைக்காரர்களுக்கு. யாருக்கு ஆபத்து? விக்கிராதனைக்காரர்களுக்கு. யாருக்கு ஆபத்து? பிழையாமுடைய போதனையை அல்லது பாலாக்கின் வார்த்தையின்படி நடக்கிற அல்லது வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆபத்து. ஆனால் இவை எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுவிக்கவும், எங்களை மேற்கொள்ளாதபடி எங்களை காப்பாற்றவும் உம்முடைய திரு வசனங்கள், உம்முடைய வார்த்தைகள் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறதப்பா. நீ தயவு பண்ண வேண்டுமா? ஜெபிக்க தொடர்ந்து வழி நடத்துங்க. சாத்தானின் கிரிகளை கடிந்து கொள்ளும். இந்த வார்த்தையை கேட்டு தங்களை தாழ்த்தி தங்களை சரிப்படுத்தி கொண்டு தங்கள் வார்த்தையினால் பிறரை ஆற்ற வேண்டுமே தவிர காயப்படுத்தி விடாதபடி ஒவ்வொருக்கும் ஞானத்தை தாரும். ஆசீர்வதியும். உமக்கே மகிமை. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி வரப்போகிற ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்ற போகிறது. ஆக தொடர்ந்து ஜெபியுங்கள். கூட நின்று சத்தியத்தின்படி நடக்க அர்ப்பணிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.